Before you try to mock someone with your wealth or Appa's money, so-called Appa's money that you are not earned, அவங்கள பத்தி அவன் வாழ்க்கையில எவ்வளோ செருப்படி வாங்கியிருக்கான், இல்லை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் அப்பா கிட்ட காசு இருக்குது, அந்த காசு உங்களுக்கு வருதுன்னா அதில் தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடச்சிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இல்லாதவனை பார்த்து இலக்காரம் பண்ணுறதுலையோ, இல்லாதவனை பார்த்து சோ கால் தட் அந்த இந்த விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த விஷயம் பண்ணுறதுல வந்துட்டு நான் அதை சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரியும். அதெல்லாம் என்ன ஒரு பிஹேவியரு, என்ன ஒரு ஹேபிட்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா காசு இருக்கா, என்ஜாய் பண்ணுங்கள். அது உங்களோட வந்துட்டு ஒரு ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்துக்கோங்க, இல்லை அது உங்களுக்கு நார்மலாகவே எடுத்துக்கோங்க. ஆனால் இல்லாத அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் இதாக இருக்காங்க, அவங்களால முடியல, அவங்க சேர்த்து வைக்கலன்னா அது என்ன பழக்கம் அது? நான் கார் வாங்கிட்டேன் பாத்தியா, நான் இந்த காலேஜில் படிக்கிறேன் பாத்தியா, நான் ஐஃபோன் வச்சுருக்கேன் பாத்தியா, யோ நான் கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறது இதுக்காக நான் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. என் மகன் கையில தான் மச்சம் இருக்கு, அதுக்குன்னு என் மகன் நினச்சிடாதீங்க, அந்த அது இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு அது என்ன ஹேபிட்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. மோஸ்ட்லி அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஆனால் நான் ஒன்றும் உங்களோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதத்தை நான் ஒரே வீடியோவில் நான் மாற்றிட முடியாது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவோட நெட்ஒர்த் வந்துட்டு ஒரு 1 crore இல்லை 2 crore இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த ஊரில் நீங்கள் பெரிய ஆள். இதே ஒரு சிட்டிக்கோ இல்லை டவுனுக்கோ போகிறீங்க. ஓகேவா? இல்லை சப்போஸ் ஒரு முனிசிபாலிட்டி சிட்டி, மெட்ரோபாலிட்டி சிட்டிக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த இடத்துல உங்களோட பணக்காரங்க இருப்பாங்க. அதே விஷயத்த அவங்க உங்களுக்கு பண்ணால் இப்போ புரியும்னு நினைக்கிறேன்.